விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அது நல்லா விளங்கணும். மேடையில் இருக்கிறவங்களுக்கு தான் கீழே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றேன். அவதூறை அவமானத்தை தாங்க முடியாதவன், சகித்துக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. விமர்சனமும் கூட ஒருவித பாராட்டுத்தான். எல்லாரும் உன் பின்னாடி நின்று விமர்சிக்கிறான் என்றால் நீ எல்லாருக்கும் முன்னால் இருக்கிறாய் என்று பொருள் என்கிறார். அதான் முக்கியமானது. எப்படா கஷ்டம் சொல்றான். டேய், நீ போற பாதையில உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? நம்மளத்தான் கேட்கிறான். இல்ல, திரும்பி வாடா, அது வேற எவனோ போன பாதை, நீ போக வேண்டிய பாதை இல்ல, வா திரும்பி. பாதை எங்கும் எங்கெங்கு இடையூறு இருக்குதோ அப்பதான்டா நீ சரியான பாதையில போறாயின்னு அர்த்தம் அப்படிங்கிறான். இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் எல்லோரும் வந்து ஏறி விடுவார்கள். இதுதான் நீங்க செய்யணும்.